அந்த நாளில் ராமேஸ்வரம் தீவிலேயே ஆங்கிலம் எழுதத் தெரிந்த ஒரே நபர் ஜலாலுதீன் மட்டுமே. விண்ணப்பங்களோ கடிதங்களோ அல்லது வேறு ஏதாவது இருந்தாலும் எல்லாருக்குமே அவர்தான் எழுதி கொடுப்பார். எனக்கு தெரிந்து என் குடும்பத்திலோ அல்லது பக்கத்து வீடுகளிலோ ஜலாலுதீன் அளவுக்கு படித்தவர்களோ அல்லது வெளி உலக தொடர்பு கொண்டவர்களோ யாருமே கிடையாது. படிப்பாளிகள் பற்றியும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சமகால இலக்கியம், மருத்துவ விஞ்ஞான சாதனைகள் பற்றியும் என்னோடு அவர் சதா பேசி கொண்டிருப்பார். நமது குறுகிய எல்லைகளை தாண்டிய அச்சமற்ற புதிய உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வரும் அவர்தான். சாதாரண பள்ளிக்கூட பையனான எனக்கு அப்போது புத்தகங்கள் என்றால் எட்டாக்கனி. முன்னாள் புரட்சியாளர் அல்லது தீவிர போக்கு கொண்ட தேசியவாதியான மாணிக்கத்தின் சொந்த நூலகத்தில் கணிசமான புத்தகங்களோ இருந்தன. என்னால் முடிந்த அளவுக்கு அதையெல்லாம் படிக்க ஊக்கமளித்தார். அடிக்கடி அவர் வீட்டிற்கு சென்று புத்தகங்களை இரவல் வாங்கி வருவேன். சின்ன பையனாக இருந்தபோது எனக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இன்னொருவர் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் சம்சுதீன். எல்லா பத்திரிகைகளுக்கும் ராமேஸ்வரத்தில் அவர்தான் முகவர். பாம்பனில் இருந்து ராமேஸ்வரம் வரும் காலை ரயிலில் பத்திரிகைகள் வரும். ராமேஸ்வரத்தின் எழுத படிக்க தெரிந்த 1000 பேருக்கு அவர் ஒருவர் தான் விநியோகம் செய்ய வேண்டும். அதன் முதலாளி, தொழிலாளி எல்லாமே அவர்தான். தேசிய விடுதலை போராட்ட இயக்கத்தின் உடனுக்குடனான செயல்பாடுகள், ஜோதிட பலன்கள் அல்லது சென்னையின் தங்க மார்க்கெட் நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே முக்கியமாக பத்திரிகைகள் வாங்கினார்கள். நவநாகரிகமான ஒரு சில வாசகர்கள் ஹிட்லர், மகாத்மா காந்தி, ஜின்னா பற்றியெல்லாம் விவாதிப்பார்கள். கடைசியில் கிட்டத்தட்ட எல்லாருமே உயர் சாதி, இந்துக்களுக்கு எதிரான பெரியார், ஈவே ராமசாமியின் வலுவான இயக்கத்தின் அரசியல் போக்கு பற்றி அலசுவார்கள். பத்திரிகைகளின் தினமணிக்கு ஏக கிராக்கி. பத்திரிகைகளில் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்வது என்பது என் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. வாடிக்கையாளர்களுக்கும் பத்திரிகைகளை சும்சுதீன் விநியோகிப்பதற்கு முன்பு அதில் உள்ள படங்களை பார்த்து திருப்திப்பட்டு கொள்வேன். நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது 2ஆம் உலகப் போர் மூண்டது. அது 1939ஆம் வருடம். அப்போது மார்க்கெட்டில் புளியங்கொட்டைக்கு ஏகப்பட்ட கிராக்கி. எதனால் இப்படி என்பதெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புளியங்கொட்டைகளை சேகரித்து மசூதி தெருவில் இருந்த ஒரு மளிகை கடையில் விற்பேன். இந்த வியாபாரத்தில் தினமும் 1 அணா கிடைக்கும். யுத்தம் பற்றிய கதைகளை எல்லாம் எனக்கு ஜலாலுதீன் சொல்வார். பிறகு நான் அதை பற்றி தினமணியின் செய்தி தலைப்புகளில் படித்து பார்ப்பேன். இந்தியா தேச நாடுகள் அணியில் சேரும் நிர்பந்தம் வந்தது. நெருக்கடி நிலை போன்ற ஏதோ ஒரு பிரகடனம் அறிவிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் ரயில் நிற்பதை ரத்து செய்து விட்டார்கள். இதுதான் முதல் பாதிப்பு. ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே ராமேஸ்வரம் இருப்பு பாதையில் ஒரு ஓடும் ரயிலில் இருந்து பத்திரிகைகளை கட்டுக்கட்டாக வீசுவார்கள். இந்த கட்டுகளை பிடித்து கொண்டு வருவதற்கு சும்சுதீனுக்கும் உதவி தேவைப்பட்டது. எனக்காகவே அந்த வேலை வந்தது போல நான் அதை செய்தேன். இப்படி எனது முதல் சம்பாத்தியத்திற்கு சும்சுதீன் உதவினார். முதல் முறையாக சுயமாக நான் சம்பாதித்த பணத்தை 50 வருடங்களுக்கு பிறகு இப்போது நினைத்து பார்த்தாலும் பெருமிதம் பொங்குகிறது. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது சில உள்ளார்ந்த பண்பு பதிவுகளுடன், குணாதிசயங்களுடன் ஒரு குறிப்பிட்ட சமூக பொருளாதார சொந்த பந்த சூழ்நிலையில் பிறக்கிறது. வாழ்க்கை பயணத்தில் அதற்கு பயிற்சி கிடைக்கிறது. குழந்தையிடம் அதிகாரம் செலுத்தும் நபர்களிடமிருந்து அது கற்றுக்கொள்கிறது. நேர்மையும் சுய கட்டுப்பாடும் என் தாய் தந்தை மூலம் எனக்கு கிடைத்த சொத்துக்கள். நல்ல தன்மையில் நம்பிக்கை, ஆழமான அன்பு காட்டுதல் என்பதும் அவர்களிடமிருந்தே எனக்கு கிடைத்தது. எனது 3 சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரிக்கும் இதே பண்புகள் இப்படிதான் வந்தன. குழந்தை பருவத்தில் என்னிடம் பதிந்த சிறப்பு இயல்புகளுக்கு ஜலாலுதீனும் சும்சுதீனும் முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இவர்களிடம் நெருங்கி பழகி அதிக நேரம் கழித்திருக்கிறேன். இயற்கையாகவே இந்த இருவரிடமும் புதிந்திருந்த ஞானம் எனக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின்னாளில் என்னிடம் வெளிப்பட்ட ஆக்க சக்திகளுக்கு அடிப்படை காரணம் இவர்களுடன் குழந்தை பருவத்தில் நான் கொண்டிருந்த நெருக்கமான பழக்கம்தான். ராமநாத சாஸ்திரி, அரவிந்தன், சிவபிரகாசன் இந்த மூவரும் எனது பால்ய காலத்தில் நெருங்கிய சிநேகிதர்கள். இந்த 3 பேருமே ஆசார அனுஷ்டானமான இந்து பிராமண குடும்பத்தினர். ராமேஸ்வரம் கோயிலின் தலைமை குருக்களான பக்ஷி லட்சுமண சாஸ்திரி தான் ராமநாத சாஸ்திரியின் அப்பா. எங்களது மாறுபட்ட மதங்களாலும் வளர்ப்பு முறையாலும் எந்த
எந்த வேறுபாடும் எங்களுக்குள் வந்ததே இல்லை. பிறகு அப்பாவின் தலைமை குருக்கள் பொறுப்பை ராமநாத சாஸ்திரி ஏற்றுக்கொண்டார். பக்தர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யும் தொழிலில் அரவிந்தன் இறங்கினார். சிவபிரகாசன் தென்னக ரயில்வேயின் கேட்டரிங் உணவு நிலைய ஒப்பந்ததாரர் ஆனார். வருடம் நடக்கும் ஸ்ரீ சீதாராம கல்யாண வைபவத்தின் போது தெய்வ விக்கிரகங்களை திருமண மண்டபத்திற்கு கொண்டு செல்ல விசேஷமான மேடை அலங்கரிக்கப்பட்ட படகுகளை ஏற்பாடு செய்வது எங்கள் குடும்பம் தான். எங்கள் வீட்டின் அருகே உள்ள ராமதீர்த்தம் என்ற குளத்தின் மையப்பகுதியில் தான் இந்த திருமணம் நடைபெறும். இராமாயணத்தில் இருந்தும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இருந்தும் பல சம்பவங்களை கதைகளாக அம்மாவும் பாட்டியும் ராத்திரி படுக்கை நேரத்தில் எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சொல்வார்கள். ராமேஸ்வரம் ஆரம்ப பள்ளியில் நான் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். என்னை முஸ்லீமாக அடையாளம் காட்டும் தொப்பியை போட்டுக்கொண்டுதான் எப்போதும் வகுப்புக்கு வருவேன். முதல் வரிசையில் ராமநாத சாஸ்திரிக்கு பக்கத்தில் தான் என்றுமே உட்கார்ந்திருப்பேன். அவன் பூநூலும் குடுமியுமாக இருப்பான். ஒரு நாள் புதிய ஆசிரியர் ஒருவர் எங்கள் வகுப்புக்கு வந்தார். ஒரு இந்து குருக்களின் மகன் பக்கத்தில் முஸ்லிம் பையன் உட்கார்ந்திருப்பதை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவர் நிர்ணயித்த சமூக அந்தஸ்தின்படி என்னை கடைசி பெஞ்சில் உட்கார சொன்னார். எனக்கோ ராமநாத சாஸ்திரிக்கும் துக்கத்தை அடக்க முடியவில்லை. நான் கடைசி பெஞ்சுக்கு போனதும் அவன் கண்ணீர் விட்டு அழுத காட்சி என் மனதை விட்டு மறையவில்லை. பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு போனதும் அப்பாவிடம் இந்த சம்பவத்தை பற்றி சொன்னேன். ராமநாத சாஸ்திரியும் அவன் அப்பாவிடம் சொல்லிவிட்டான். அந்த ஆசிரியரை வரவழைத்த லட்சுமண சாஸ்திரி எங்கள் முன்னிலையில் அவரை கண்டித்தார். கள்ளங்கபடம் தெரியாத பச்சை குழந்தைகள் மனதில் இப்படி சமூக ஏற்றத்தாழ்வு, சமய துவோஷம் என்ற நஞ்சை புகுத்தக்கூடாது என்று எச்சரித்தார். ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் தீவை விட்டு போய்விட வேண்டும் என்று அந்த ஆசிரியரிடம் அவர் கடுமையாக கூறினார். லட்சுமண சாஸ்திரியின் உறுதியான அணுகுமுறையால் அந்த இளம் ஆசிரியர் வருத்தம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னையே மாற்றிக்கொண்டார். ராமேஸ்வரத்தில் வாழ்ந்த சிறிய சமுதாயமோ தனித்தனி தீவுகளாக பிளவுபட்டு கிடந்தன. ஒவ்வொரு குழுவினரும் தத்தம் நடைமுறை பழக்க வழக்கங்களில் விடாப்பிடியாக இருந்தனர். ஆனாலும் எனது விஞ்ஞான ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் வித்தியாசமானவர். ஆச்சாரமான பிராமணராக இருந்தும் புரட்சிகரமான சிந்தனை கொண்டவர். அவரது மனைவியோ பழைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர். பலதரப்பட்ட பின்னணி கொண்ட மக்களும் இரண்டர கலந்து இணக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காக சமூக தடைகளை தகர்ப்பதில் தீவிரமாக ஈடுபட்டார். சிவசுப்பிரமணிய ஐயர் என்னுடன் நீண்ட நேரம் செலவழிப்பார். பெரிய நகரங்களில் உள்ள மெத்த படித்தவர்களுக்கு சமமாக நீ உயர வேண்டும் கலாம் என்று பிரியமுடன் அவர் சொல்வார். ஒரு நாள் அவர் வீட்டில் சாப்பிடுவதற்கு என்னை அழைத்திருந்தார். அனுஷ்டானமான சுத்தபத்தம் நிறைந்த சமையலறையில் ஒரு முஸ்லிம் பையனை சாப்பிட வைப்பது என்பது அவரது மனைவியை அதிர்ச்சியடைய செய்தது. எனக்கு உணவு பரிமாற வந்த அம்மையார் மறுத்துவிட்டார். சிவசுப்பிரமணிய ஐயர் எதுவுமே நடக்காதது போல சாதாரணமாக இருந்தார். மனைவியிடம் கோவப்படவும் இல்லை. தமது கையால் அவரே எனக்கு உணவு பரிமாறினார். என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவரும் சாப்பிட்டார். அவரது மனைவி சமையலறை கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு எங்களை கவனித்து கொண்டிருந்தார். நான் சாதம் சாப்பிட்டது, தண்ணீர் குடித்தது அல்லது சாப்பிட்ட பிறகு தரையை சுத்தப்படுத்தியது எல்லாம் ஏதாவது வித்தியாசத்தை அவர் பார்த்திருப்பாரோ என்று நான் வியப்படைந்தேன். நான் அங்கிருந்து புறப்பட்ட போது அடுத்த வார கடைசியில் மறுபடியும் தம்மோடு சாப்பிட வருமாறு சுப்பிரமணிய என்னை அழைத்தார். நான் தயங்கினேன். இதை கவனித்த அவர், இதற்கெல்லாம் மனம் தளரக்கூடாது என்றார். இந்த அமைப்பு முறையை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்துவிட்ட பிறகு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டாக வேண்டும் என்று சொன்னார். அடுத்த வாரம் அவர் வீட்டிற்கு சென்றபோது அவரின் மனைவியை என்னை சமையலறைக்கு கூட்டி சென்றார். தமது கையாலேயே அந்த அம்மையார் எனக்கு உணவு பரிமாறினார். 2ஆம் உலக யுத்தம் முடிவடைந்தது. இந்திய சுதந்திரம் நிச்சயமாகிவிட்டது. தங்களுடைய சொந்த இந்தியாவை இந்தியர்களே நிர்மாணிப்பார்கள் என்று காந்திஜி அறைகூவல் விடுத்தார். தேசம் முழுவதிலும் இதுவரை காணாத அளவுக்கு நம்பிக்கை பொங்கியது. மாவட்ட தலைநகரான ராமநாதபுரத்தில் போய் படிக்க விரும்பினேன். ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டு செல்வதற்கு அப்பாவிடம் அனுமதி கேட்டேன். இதை பற்றி திட்டவட்டமாக யோசித்து முடிவுக்கு வந்திருப்பது போல அப்பா என்னிடம் சொன்னார். அப்போல் முன்னேற்றம் காண்பதற்காக நீ இங்கிருந்து புறப்பட வேண்டியிருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஒரு கூடு கூட இல்லாமல் தன்னந்தனியாக வானவெளியில் நாரை பறக்கவில்லையா?
உன்னுடைய மகத்தான ஆசைகள் நிறைந்த இடத்தை அடைவதற்காக நீ பிறந்த இடத்தின் இயக்கத்தை உதறியே தீர வேண்டும். எங்களுடைய அன்போ அல்லது தேவைகளோ உன்னை கட்டுப்படுத்தி வைக்காது. தயக்கம் காட்டிய என் அம்மாவிடம் கலீல் ஜிப்ரானின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி ஆறுதல் சொன்னார். உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகள் அல்ல, நமக்காகவே இயங்கிக் கொண்டு இருக்கும் வாழ்க்கையின் வாரிசுகள் அவர்கள். உங்கள் மூலமாக வந்தவர்கள் அவர்கள், ஆனால் உங்களுக்குள் இருந்து வரவில்லை. அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய அன்பை வழங்கலாம், ஆனால் உங்களுடைய சிந்தனைகளை அல்ல. தங்களுக்கு என்ற சுய சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள். என்னையும் என் 3 சகோதரர்களையும் மசூதிக்கு கூட்டி புனித குரானிலிருந்து அல்-பாத்தியா ஓதினார். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் என்னை ரயில் ஏற்றிய போது அப்பா என்னிடம் சொன்னது இதுதான்: உன்னுடைய உடலுக்கு இந்த தீவு இடமளித்திருக்கலாம், உன் ஆன்மாவுக்கு அல்ல. எதிர்காலம் என்ற வீடுதான் உன் ஆன்மாவின் வசிப்பிடம். ராமேஸ்வரத்தில் இருக்கும் நாங்கள் யாரும் அங்கு வர முடியாது. கனவில் கூட அது நடக்காது. கடவுள் உனக்கு அருள் புரியட்டும் என்று சொல்லவே சும்சிதினும் அகமது ஜலாலுதீனும் என்னுடன் ராமநாதபுரம் வந்து ஸ்வாட்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து விட்டார்கள். நான் தங்கியிருப்பதற்கான இடத்தையும் ஏற்பாடு செய்தார்கள். எனக்கோ புதிய சூழ்நிலை சரிபட்டு வரவில்லை. சுமார் 50,000 மக்கள் தொகை கொண்ட செழிப்பான நகரமாக விளங்கிய ராமநாதபுரத்தில் வேற்றுமை மனப்பான்மை நிலவியது. ராமேஸ்வரத்தின் நல்லிணக்கத்தையும் நல்லுறவையும் அங்கு காண முடியவில்லை. வீட்டு நினைப்பில் இயங்கினேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ராமேஸ்வரம் புறப்பட்டு விடுவேன். ராமநாதபுரத்தில் அருமையான கல்வி வாய்ப்புகள் நிறைந்திருந்தாலும் அதையெல்லாம் விட என் அம்மாவின் கைவண்ணத்தில் தயாராகும் போலி மீது எனக்கு அதிக நாட்டம் இருந்தது. விதவிதமாக ஒரு ஜடன் ரகங்களில் அம்மா போலி செய்வார்கள். கைமணம் கமகமக்கும். ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். வீட்டு இயக்கம் என்னை வாட்டினாலும் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவு செய்தேன். மூல காரணம் என் அப்பா. எனது வெற்றியில் அசாத்திய நம்பிக்கை அவருக்கு. நான் ஒரு கலெக்டராக உருவாகி கொண்டிருக்கிறேன் என்று கனவு கண்டு கொண்டு இருந்தார் அப்பா. ராமேஸ்வரத்தில் நான் அனுபவித்த சௌகரியங்கள், பாதுகாப்பு, உணர்வு, நெருக்கம் இத்தனையும் நான் இழந்திருந்தாலும் கூட அப்பாவின் கனவை நனவாக்குவதை என் கடமையாக கருதினேன். நல்லதையே நினைத்து பார்க்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையின் ஆற்றல் பற்றி என்னுடன் ஜலாலுதீன் பேசுவது வழக்கம். வீட்டு ஏக்கம் வந்தாலோ அல்லது விரக்தி அடைந்தாலோ அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொள்வேன். அவர் சொன்னபடியே என் எண்ணங்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி என் தலைவிதியை எனக்கு சாதகமாக அமைத்து கொள்ள கடுமையாக முயற்சி செய்தேன். ஆனால் என் தலைவிதி என்னை மறுபடியும் ராமேஸ்வரம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்பதுதான் வேடிக்கை. மாறாக என் குழந்தை பருவம் அரும்பிய பூமியிலிருந்து என்னை வெகு தூரத்திற்கு அது அழைத்து சென்றது. ராமநாதபுரம் ஸ்வாட்ச் உயர்நிலை பள்ளியில் நான் ஐக்கியமானதும் எனக்குள் ஒடுங்கியிருந்த துடிதுடிப்பான 15 வயது பருவம் மறுபடியும் சிறுகடித்தது. தன் முன்னே விரிந்துள்ள வாய்ப்புகள், மாற்று வழிமுறைகளில் எதை தெரிவு செய்வது, எப்படி தெரிவு செய்வது என்றெல்லாம் சரிவர தெரியாமல் குழம்பி போயிருக்கும். ஆர்வத்துடிப்பான விடலை மனதுக்கு ஆதர்சனமான வழிகாட்டியாக இருந்தவர் என் ஆசிரியர் ஐயாத்துரை சாலமன். ஒளிவு மறைவில்லாத அணுகுமுறையாலும் இதமான செயல்பாட்டாலும் தமது வகுப்பில் மாணவர்களுக்கு தனி ஈடுபாட்டை வடிவமைத்தவர் அவர். திறமைசாலியான ஒரு ஆசிரியரிடமிருந்து ஒரு மோசமான மாணவன் கற்றுக்கொள்வதை விட அதிகமாக ஒரு மோசமான ஆசிரியரிடமிருந்து ஒரு நல்ல மாணவனால் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் அடித்து கூறுவார். எனது ராமநாதபுரம் வாழ்க்கையில் அவருடன் நான் கொண்டிருந்த உறவு ஆசிரியர் மாணவன் என்பதற்கும் அப்பாற்பட்டு வளர்ந்தது. ஒருவர் தமது சொந்த வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களை தாம் விரும்பியபடி அமைத்து கொள்ள முடியும் என்பதை அவருடன் பழகிய போது கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் அடைய வேண்டும், நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்ற 3 வலுவான சக்திகளை புரிந்து கொண்டு அதில் கைகோர்த்தவராகிவிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்வார். நான் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நான் தீவிரமாக ஆசைப்பட வேண்டும். அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று நம்ப வேண்டும் என்பதை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஆசிரியர் ஐயாத்துரை சாலமன் பிறகு பங்கு தந்தையாளர். அவர் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திற்கு என் வாழ்க்கையே ஒரு உதாரணம். நான் பொடியனாக இருந்த காலத்திலிருந்தே வானத்து மாயாஜலங்கள், வானவீதியில் வட்டமடிக்கும் பறவை கூட்டங்களை பார்த்து பார்த்து பரவசம் அடைவேன். உச்சியில் பறக்கும் கொக்குகளையும் சீகல் பறவைகளையும் அடிக்கடி கவனித்து பார்ப்பேன். நாமும் அதை போல பறக்க வேண்டுமே என்று ஏக்கமாக இருக்கும். சாதாரணமான நாட்டுப்புறத்து பையனாக இருந்தாலும் நானும் ஒரு நாள் வானத்து உச்சியை எட்டுவேன் என்று எனக்குள்ளே திட்டவட்டமாக சொல்லிக் கொள்வேன். ஆகாயத்தில் பறந்து ராமேஸ்வரத்தின் முதற் குழந்தை நானாகத்தான் இருப்பேன். ஐயாத்துரை சாலமன் ஒரு அற்புதமான ஆசிரியர்.
அர்த்தம், சுயமதிப்பு பற்றி எல்லா குழந்தைகளையும் அறிந்து கொள்ள வைத்தவர். அவர் என்னிடம் தன்னம்பிக்கையை வேரூன்ற வைத்தவர். கல்வியின் பலாபலன்களை அனுபவிக்க முடியாத பெற்றோருக்கு பிறந்த என்னாலும் கூட ஆசைப்பட்டதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை எனக்குள் விதைத்தார். நம்பிக்கை வைத்தால் உன் தலைவிதியை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்று அவர் சொல்வார். 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னுடைய கணக்கு வாத்தியர் ராமகிருஷ்ண ஐயர் இன்னொரு வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். நான் ஏதோ தெரியாத்தனமாக அந்த வகுப்புக்குள் நுழைந்து விட்டேன். பழங்காலத்தில் கொடுங்கோல் ராஜா போல என் கழுத்தை பிடித்து எல்லா மாணவர்கள் முன்னிலையும் பிரம்பால் விளாசிவிட்டார். அவர் இந்த சம்பவம் நடந்த பல மாதங்களுக்கு பிறகு இதே ஆசிரியர் காலை அசம்பிளியில் என்னை பாராட்டி பேசினார். கணக்கு பாடத்தில் நான் 100க்கு 100 எடுத்ததால் இந்த பாராட்டு. நான் அவரிடம் உதை வாங்கிய சம்பவத்தை ஒட்டுமொத்த பள்ளிக்கூட மாணவர்கள் முன்பு விவரித்தவர். என்னிடம் யார் உதைப்படுகிறானோ அவன் மகத்தானவனாக மாறுகிறான். என் வார்த்தையை நம்புங்கள். தனது பள்ளிக்கூடத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பையன் பெருமை சேர்க்கப் போகிறான் என்று அறிவித்தார். முன்பு நான் பட்ட அவமானத்தை அவரின் அந்த பாராட்டு அகற்றியது. நான் ஸ்வாட்ஸ் பள்ளியில் படித்து முடித்திருந்த சமயத்தில் தன்னம்பிக்கை நிறைந்தவனாக இருந்தேன். சாதிக்க முடியும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டிருந்தேன். மேலும் படிக்க வேண்டும் என்பதில் சந்தேகமோ குழப்பமோ வரவில்லை. அந்த நாட்களில் தொழிற்கல்வி வாய்ப்புகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களை பொறுத்தவரை உயர்கல்வி என்றால் கல்லூரியில் சேருவது மட்டும்தான். எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் கல்லூரி இருந்த இடம் திருச்சிராப்பள்ளி. அப்போது அதை திருச்சினாப்பள்ளி என்று சொல்வார்கள். இன்டர்மீடியட் படிப்பதற்கு 1950 திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்தேன். தேர்வு மதிப்பெண் என்ற அடிப்படையில் பார்த்தால் நான் ஒன்றும் பெரிய புத்திசாலி மாணவன் அல்ல. ஆனால் ராமேஸ்வரத்தில் எனது 2 சகாக்களின் உதவியால் எதையும் நடைமுறை சார்ந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள முடிந்தது. ஸ்வாட்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் இருந்து நான் ராமேஸ்வரம் வரும்போதெல்லாம் என் அண்ணன் முஸ்தபா கமால் எனக்காக ஒரு வேலை வைத்திருப்பார். ரயில் நிலைய சாலையில் அவர் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். கூடமாட ஒத்தாசை செய்வதற்காக அங்கு வர சொல்வார். நான் போனவுடன் கடையை என் பொறுப்பில் விட்டுவிட்டு மணிக்கணக்காக அவர் மாயமாகி விடுவார். எண்ணெய், வெங்காயம், அரிசி என எல்லா ஐட்டங்களையும் விற்பனை செய்கிறேன். சிகரெட், பீடிகள் தான் மிக மிக அதிகமாக விற்பனையாகும். படாத பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை ஏழை மக்கள் எதனால் இப்படி புகையாய் ஊதி விடுகிறார்கள் என்று நான் திகைத்து போவேன். முஸ்தபா அண்ணன் கடைக்கு திரும்பியதும் என் தம்பி காசிம் முகமது வைத்திருந்த இன்னொரு சின்ன கடையின் வியாபாரத்தை கவனித்துக் கொள்வேன். அங்கு கடற்சங்குகளில் செய்யப்பட்ட பல புதுமையான பொருட்களை விற்பனை செய்வேன். செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ரெவரண்ட் ஃபாதர் TN செக்குரியா போன்ற ஆசிரியர்கள் அமைந்தது என் அதிர்ஷ்டம். எனக்கு ஆங்கில இலக்கியம், கவிதைகள் கற்பித்த அவர்தான் விடுதியில் வார்டன். 3 மாடி கட்டமான எங்கள் விடுதியில் சுமார் 100 மாணவர்கள் தங்கியிருந்தோம். பைபிளும் கையுமாக வரும் ரெவரண்ட் ஃபாதர் தினந்தோறும் இரவில் ஒவ்வொரு மாணவனையும் வந்து பார்ப்பார். அவரின் ஆற்றலும் பொறுமையும் பேராச்சரியங்கள். மாணவர்களின் அற்ப சொற்பமான தேவைகளை கூட பார்த்து பூர்த்தி செய்யும் மிகுந்த அக்கறை காட்டும் மனிதர் அவர். தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்காக விடுதி பொறுப்பாளரான சகோதரரும் மெஸ் பொறுப்புகளை கவனித்துக் கொள்ளும் மாணவர்களும் அறை அறையாக சென்று நல்லெண்ணெய் கொடுப்பார்கள். இதற்கு முழு முதற் காரணம் ரெவரண்ட் ஃபாதர். செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தின் 4 வருட வாழ்க்கையில் நானும் மற்ற 2 நண்பர்களும் ஒரே அறையில் தங்கியிருந்தோம். ஒரு நண்பர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஆச்சாரமான ஐயங்கார், இன்னொரு நண்பர் கேரளாவிலிருந்து வந்திருந்த சிரியன் கிறிஸ்தவர். நாங்கள் மூவரும் சேர்ந்த அந்த நாட்கள் அற்புதமான காலம். எனது விடுதி வாழ்க்கையின் 3வது வருடத்தில் என்னை சைவ உணவு கூடத்தின் செயலாளராக நியமித்தார்கள். ரெக்டர் ரெவரண்ட் ஃபாதர் கள்ளத்தில் என்பவரை ஒரு ஞாயிறு தினத்தில் உணவு அருந்த அழைத்திருந்தோம். எங்கள் 3 பேரின் மாறுபட்ட பின்னணியின் அடிப்படையில் வெவ்வேறு ஐட்டங்கள் அடங்கிய உணவு வகைகளை தயாரித்திருந்தோம். முடிவு நாங்கள் முற்றிலும் எதிர்பாராதாக அமைந்தது. ரெவரண்ட் ஃபாதரோ எங்கள் முயற்சிகளை வஞ்சனை இல்லாமல் ஏகமாக புகழ்ந்து தள்ளினார். அவருடன் நாங்கள் இருந்த ஒவ்வொரு கணத்தையும் அப்படி அனுபவித்து மகிழ்ந்தோம். வெளிப்படையாக மனம் திறந்து பேசிக்கொள்ளும் எங்களது உரையாடல்களில் அவர் குழந்தையை போன்ற ஆர்வத்தோடு கலந்து கொள்வார். எங்கள் எல்லோருக்கும் அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். கொடுப்பதில் இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு மக்களை பக்குவப்படுத்திய காஞ்சி பரமாச்சாரியா சுவாமிகளின் உண்மையான பக்தர்கள் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் எனக்கு ஆசிரியர்களாக அமைந்திருந்தார்கள். எங்கள் கணித ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் தோத்தாத்ரி ஐயங்காருடனும் பேராசிரியர் சூரிய நாராயண சாஸ்திரியுடனும் கல்லூரி வளாகத்தில் ஒன்றாக நடந்து போன அனுபவம் இன்றும் கூட எனக்கு உத்வேகம் தருகிறது.
மீண்டும் மனதை விட்டு அகலாத பசுமையான நினைவுகள் அவை. ஜெயின் ஜோசப் கல்லூரியில் நான் இறுதி ஆண்டு படிக்கும்போது இலக்கியத்தில் ஆர்வம் பிறந்தது. பேரிலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன். டால்ஸ்டாய், ஸ்காட், கார்டியன் படைப்புகளின் பின்னணியும் கருத்தோட்டமும் அந்நியப்பட்டிருந்தாலும் கூட அவை எல்லாம் என்னை மிகவும் கொள்ளை கொண்டன. பிறகு சில தத்துவ படைப்புகளிலும் கவனம் சென்றது. கிட்டத்தட்ட அந்த சமயத்தில்தான் இயற்பியலும் எனக்கு அதிக ஈடுபாடு வளர்ந்தது. அணுக்களை பற்றிய ஆழ்ந்த விஞ்ஞான விஷயங்களை விவரிக்கும் சுபாட்டோமிக் பிசிக்ஸ் பாடகத்தை பேராசிரியர் சின்னத்துரையும் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தியும் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அணுக்கதிர் வீசும் பொருட்கள் இயற்கையாகவே தங்களை அழித்து கொள்ளும் தன்மை கொண்டவை. இப்படி அழியும் வேகம் ஒவ்வொரு தனி அணுக்கதிர் பொருளுக்கும் மாறுபடும் என்ற விஷயங்களை எல்லாம் இங்குதான் தெரிந்து கொண்டேன். ராமேஸ்வரத்தின் விஞ்ஞான ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதை கற்பிக்கவில்லை. இதையெல்லாம் முதன்முறையாக கல்லூரியில் கற்றுக்கொண்டேன். ஆனால் எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் பலனை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஏனென்றால் சிக்கலான எல்லா விஷயங்களிலுமே இழப்பு என்பது தவிர்க்க முடியாத என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் சொன்னது அணுக்கதிர் விஞ்ஞான தகவல் தானே. சிலர் விஞ்ஞானமும் வெவ்வேறான விஷயங்கள் என்று பிரித்து பார்ப்பது பற்றி ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை அறிவியல் மார்க்கம் என்பது மனதுக்குள் மெல்ல தவழ்ந்து வரும் தென்றல் போன்றது. எனக்கு எப்போதுமே ஆன்மீக மேம்பாட்டிற்கும் தன்னிலை அறிதலிற்கும் அறிவியலும் ஒரு மார்க்கமாக தோன்றுகிறது. வானியல் பற்றிய புத்தகங்களில் பித்தனானேன். விண்வெளி மண்டலங்களை பற்றி படிப்பதும் தேனாய் தித்தித்தது. விண்கலங்கள் தொடர்பாக நண்பர்கள் கேள்வி கேட்கும்போது எங்கள் பேச்சு சில சமயங்களில் ஜோதிட இயல்பு பற்றியும் திசை மாறும். சூரிய குடும்பத்தில் வெகு தொலைவில் உள்ள கிரகங்கள் மீது ஏன் மக்களுக்கு இவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் வந்திருக்கிறது? அவற்றுடன் தங்கள் வாழ்க்கையை எதற்காக இப்படி பிணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் என்னால் நிஜமாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜோதிடம் ஒரு கலை என்ற அளவில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அறிவியலை ஒதுக்கி வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்வது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள், துணைக்கோள்கள் பற்றியெல்லாம் கூட எப்படி மக்களுக்கு மாயை பிறந்தது, தங்கள் வாழ்க்கையை அவை அட்டி படைக்கின்றன என்று எப்படி நம்புகிறார்கள் என்பது பற்றி எனக்கு எதுவுமே புரியவில்லை. விண்கோள்களின் அசாதாரணமான இயக்கங்கள் பற்றிய சிக்கலான கணிப்புகளை கூட்டி கழித்து பகுத்து பார்த்து இட்டுக்கட்டி ஒரு முடிவுக்கு வருவது என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இதோ என் கண்ணெதிரே தெரிகிற பூமிதான் அபார சக்தி கொண்ட ஆற்றல் நிறைந்த கிரகம். இழந்த சொர்க்கம் என்ற காவியத்தில் நான் மில்டன் இதை பற்றி எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். கதிரவனும் மற்ற விண்மீன்களும் உலகின் மையமாக இருந்தால் என்ன? நிலையாக சொல்லுவது போல் தோன்றும் பூமி கிரகம் அறிவார்ந்த முறையில் 3 வெவ்வேறு இயக்கத்தில் சொல்கிறதா? பூமியில் எங்கு சென்றாலும் ஒரு அசைவும் உயிர்ப்பும் உள்ளது. தோற்றத்தில் ஜனமாக இருக்கும் பாறைகள், உலோகம், மரம், களிமண் எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளார்ந்த இயக்கம் உண்டு. அணுக்கருவை எலக்ட்ரான்கள் பலம் வந்து கொண்டிருக்கின்றன. வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரான்கள் தன்னை நெருங்கி வருமாறு கவர்ந்திழுக்கும். அணுக்கருவின் சக்தி தான் இந்த இயக்கத்தை தூண்டுகிறது. எலக்ட்ரான்கள் எல்லா சாதாரண மனிதர்களையும் போல தன்னிடம் உள்ள சிறிதளவு சக்தியால் தன்னை ஈர்க்கும் சக்தியை எதிர்க்க முயல்கிறது. இந்த போட்டியில் அணுக்கரு எந்த அளவு அழுத்தத்துடன் எலக்ட்ரானை உள்ளிழுக்கிறதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானின் சுற்றுப்பாதை வேகம் கூடும். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு அணுவுக்குள் எலக்ட்ரான்களை அழுத்தி வைப்பதன் மூலம் நொடிக்கு 1000 கிலோமீட்டர் அதிகரிக்கும் வேகத்தில் எலக்ட்ரான்கள் பயணம் செய்கின்றன. இந்த அளவுக்கு வேகமாக மாறக்கூடிய எலக்ட்ரானின் அசைவுதான் ஒரு அணுவை ஒரு திடமான கோளம் போல காட்டுகிறது. அதாவது வேகமாக சுழலும் மின் விசிறி வட்டமான ஒரு தட்டு போல தெரிகிறது. அதே போல இப்படிப்பட்ட அணுக்களை நெருக்கி அடக்கி விடலாம் என்பது சிரமமான காரியம். இந்த தன்மையால் தன் பொருட்களை அடையாளம் காண உதவும் வகையில் ஒரு திட வடிவம் கிடைக்கிறது. திடப்பொருட்களாக காணப்படும் எல்லாவற்றுக்குள்ளும் வெற்றிடம் உள்ளது. நிலையாக இருக்கும் எல்லாவற்றுக்குள்ளும் அதிவேக இயக்கம் உள்ளது. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் சிவபெருமானின் அற்புத நடனத்தை போலவே அமைந்துள்ளது. செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நான் பிஎஸ்சி பட்டப்படிப்பில் சேர்ந்த சமயத்தில் உயர்கல்வியில் வேறு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன என்பது பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அறிவியல் மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றியும் எனக்கு சுத்தமாக தெரியாது. பிஎஸ்சியில் இடம் கிடைத்த பிறகுதான் அதில் இயற்பியல் எனக்கு பாடமாக இல்லை என்பதை தெரிய வந்தது. எனது கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் நான் பொறியியல் கல்வி பெற போயிருந்திருக்க வேண்டும் என்று இன்டர்மீடியட் படிப்பு முடிந்த உடனேயே நான் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்திருக்க வேண்டும். தலைமை
தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல ஆகிவிட்டது. என்ன செய்வது? இப்போதாவது தெளிவு பிறந்தது என்று என்னை நானே தேற்றிக் கொண்டேன். தொழில்நுட்ப கல்வியில் தென்னகத்தின் மணிமகுடமாக கருதப்பட்ட MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜியில் விண்ணப்பித்தேன். தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டியலில் எனது பெயரும் வந்துவிட்டது. ஆனால் இதில் சேருவது நிறைய செலவு பிடிக்கும் விவகாரமாயிற்றே. என்ன செய்வது? சுமார் 1000 ரூபாய் அப்போது தேவைப்பட்டது. அவ்வளவு பெரிய தொகையை என் அப்பாவால் ஏற்பாடு செய்ய முடியாது. அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்தது என் சகோதரி ஜோஹரா. அவருடைய தங்க வளையல்களையும் சங்கிலிகளையும் அடமானம் வைத்து எனக்கு பணம் கொடுத்தார். எனது திறமையை எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் என்னை படிப்பாளி ஆக்குவதில் இவ்வளவு உறுதியாக இருந்திருப்பார். அவரது அன்பிலும் அக்கறையிலும் நான் நெகிழ்ந்து விட்டேன். எனது சுய சம்பாத்தியத்தில் அந்த நகைகளை மீட்டு கொடுப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டேன். அந்த கட்டத்தில் பணம் சம்பாதிக்க எனக்கு தெரிந்தது ஒரே வழி தீவிரமாக படித்து உதவித்தொகை பெறுவது மட்டுமே. MITயில் நான் கண்ட ஒரு காட்சி என்னை பரவசத்தில் திக்குமுக்காட வைத்தது. ஓரம் கட்டப்பட்டுவிட்ட 2 விமானங்கள். அவை விமானத்தில் வெவ்வேறு விதமாக இயக்கங்கள் பற்றி செயல்முறை விளக்கம் அளிப்பதற்காக அந்த 2ஐயும் அங்கு நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த விமானங்கள் மீது எனக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத மோகம். எல்லா மாணவர்களும் விடுதிக்கு போன பிறகு நான் மட்டும் நீண்ட நேரம் தனியாக அவற்றின் அருகிலேயே அமர்ந்திருப்பேன். பறவையைப் போல சுதந்திரமாக பறக்க வேண்டும் என்ற மனிதனின் விடாப்பிடியான ஒரு உறுதியை நினைத்து அதிசயப்படுவேன். எந்த நினைவுகளில் என் மனம் சிறகு விரித்து பூரிப்படையும் முதல் வருட படிப்பு முடிந்தது. அடுத்த வருடம் ஒரு குறிப்பிட்ட பிரிவை நான் தெரிவு செய்ய வேண்டிய கட்டம் வந்தது. அது விமான பொறியியல் என்பதை கொஞ்சம் கூட தயங்காது முடிவு செய்தேன். எனது மனத்திரையில் என்னுடைய இலக்கு தெள்ள தெளிவாக தெரிந்தது. நான் விமானம் ஓட்டப் போகிறேன். விட்டு கொடுக்காத உறுதியான மனப்பான்மை என்பதில் நான் பின்தங்கியிருந்தாலும் வானத்தை எட்ட முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. எனது சாதாரணமான எளிமையான குடும்ப பின்னணியின் காரணமாக ஒருவேளை நான் அப்படி பின்தங்கியிருக்கலாம். இந்த தருணத்தில் பலதரப்பட்ட மனிதர்களுடன் தொடர்பு படுத்திக் கொள்வதற்காக விசேஷ முயற்சிகளில் இறங்கினேன். தடைகளும் ஏமாற்றங்களும் தடுமாற வைத்தன. குழப்பங்கள் என்னை அலைப்பாய வைத்த அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாமே என் அப்பாவின் வார்த்தைகள் தான் என்னை நிலைக்குலைய விடாமல் நெஞ்சுரம் தந்தன. மற்றவர்களை அறிந்தவன் பண்டிதன், தன்னை அறிந்தவன் தான் உண்மையான கல்விமான். விவேகம் தராத கல்வி பயனற்றது. நான் MITயில் படித்து கொண்டிருந்த போது என் சிந்தனையை செம்மைப்படுத்தி மெருகூட்டிய பெருமை 3 ஆசிரியர்களை சாரும். இவர்கள் எனக்கு வழங்கியவைதான் எனது பிந்தைய பணித்திட்டங்களுக்கு அடித்தளம். பேராசிரியர் ஸ்பாண்டர், பேராசிரியர் KAB பண்டலை, பேராசிரியர் நரசிங்கராவ் என்ற மூமூர்த்திகள். அவர்கள் ஒவ்வொருடமும் ஒரு அபாரமான தனித்தன்மை பளிச்சிடும் ஆளுமை சக்தி உண்டு. இருந்தாலும் இந்த மூவரிடமும் ஒரு பொதுவான தன்மையும் உண்டு. அறிவு கூர்மையும் சளைக்காத செயல் வேகமும் கொண்ட இவர்கள் மாணவர்களின் அறிவு பசிக்கு தீனி போடுவதில் கெட்டிக்காரர்கள். காற்றின் வேகம், செயல்திறன், விளைவுகள் பற்றிய காற்று இயக்க அறிவியலை எனக்கு பேராசிரியர் ஸ்பாண்டர் கற்றுத்தந்தார். ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த அவர் விமான தொழில்நுட்பம் பற்றி நடைமுறை அனுபவத்தில் கரை கண்டவர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது நாஜிகளிடம் இவர் சிக்கிக்கொண்டார். கொடுமையான பிணை கைதி முகாமில் இவரை சிறை வைத்திருந்தார்கள். எனவே இயல்பாக இவருக்கு ஜெர்மனியர்கள் மீது கடுமையான வெறுப்பு. எங்களுடைய விமான கல்வி துறைக்கு தலைவராக இருந்தவரோ ஜெர்மனியை சேர்ந்த பேராசிரியர் வால்டர் ரபந்தின். அப்போது MITயின் இயக்குநராக இருந்தவர் டாக்டர் கர்டாங், தலை சிறந்த விமான பொறியாளர். இவர் 2ஆம் உலகப் போரின் மிக சக்தி வாய்ந்த ஒற்றை இருக்கை போர் விமானமான ஜெர்மன் ஃபோக் FW-190 என்பதை வடிவமைத்தவர். இவர் பின்னர் டாக்டர் காட்டாங் பெங்களூரில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனத்தில் சேர்ந்தார். HF-24 மாருத் என்ற இந்தியாவின் முதல் ஜெட் போர் விமானத்தை வடிவமைத்தவரும் இவரே.